குருவே சரணம். ஸ்ரீரில் ஜோதிட மையத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரம். இன்னைக்கு நம்ம 10ஆம் பாவத்தை பற்றி பேச போகிறோம். தொழிலை பற்றி பேசணுமா, கௌரவத்தை பற்றி பேசணுமா, மற்றவங்களோட வழி நடத்தும் பண்பை பற்றி பேசணுமா, உயர் எண்ணங்களை பற்றி பேசணுமா, மாலை மரியாதை புகழ் அத்தனை விஷயங்களையும் குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் நம்மளோட 10ஆம் பாவம் தாங்க. ஒருத்தரோட கர்ம காரியம் அவங்க கர்மம் பண்ணுவாங்களாம். அதாவது சில பேர் அப்பா இங்கே இருப்பாங்க, பையனுங்க ஃபாரின் போயிடுவாங்க. அவங்களோட கர்ம காரியங்களை கூட அவங்களால செய்ய முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்க்கணுமா? இந்த பிள்ளை அவங்க அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கர்ம காரியங்களை தவறாமல் செய்வானா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொன்னால் இந்த 10ஆம் பாவம். அதுக்கு தாங்க 10ஆம் பாவம் தர்ம காரியங்களை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இவ்வளோதானா 10ஆம் பாவம் அப்படின்னு கேட்டால், நம்மளோட சுய தொழில் இருக்குது இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் நம்மளோட வருமானங்களை குறிக்கக்கூடிய பாவங்கள் 2, 6, 10 இப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அப்போ தனவரவை ஏற்படுத்தக்கூடியது 2ஆம் பாவம். நம்ம செய்யக்கூடிய வேலையின் மூலம் நம்ம சம்பாதிப்போமா அப்படின்னு பார்க்கறது 6ஆம் பாவம். நம்ம கூட்டு தொழில் செய்வோமா, தனித்தொழில் செய்வோமா, எப்படி செய்வோம் அப்படின்னு நண்பர்கள் மூலம் சேர்ந்து செய்வோமா அப்படின்னு பார்க்கறது 7ஆம் பாவம். ஆனால் நம்ம தனித்து செய்வோமா, நமக்கு சுயதொழில் ஒத்து வருமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 10ஆம் பாவம். சரிங்களா? அப்போ 10ஆம் பாவம் வலுப்பெற்ற ஒருத்தரால் மட்டும்தான் சுயமாக சம்பாதிக்க முடியும். அடுத்தவங்க யார்ட்டையும் கை கட்டி நிற்க மாட்டாங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி, எனக்கு நான் ராஜா அப்படின்னு வேலை செய்யக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா 10ஆம் பாவம் வலுப்பெற்றவர்கள். அவங்க ஒரு பெரிய அளவில் தொழில் செஞ்சு அப்படி தான் தன்னை ஐடென்டி பண்ணணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. சின்ன ரோட்டோர கடைகள் போட்டு தனக்குத்தானே எனக்கு நான் தான் முதலாளி அப்படின்னு வாழக்கூடிய அத்தனை பேருமே இந்த 10ஆம் பாவம் வலுப்பெற்றவர்கள். அவங்கவுங்க கிரக சேர்க்கையும் அவங்கவுங்களுக்குள்ள கிரக சாரத்தையும் பொறுத்து அவங்கவுங்க வேலை செய்வாங்க. சரிங்களா? அப்போ தொழிலை பற்றி பேசணுமா, இல்லை நம்மளோட கர்ம காரியங்களை பற்றி பேசணுமா, நம்மளோட புகழை பற்றி பேசணுமா, நம்ம நடந்துக்கிற விதத்தை பற்றி பேசணுமா, நமக்கு கிடைக்கிற மரியாதைகள், நாம் கொடுக்கும் மரியாதைகள், நமக்கு கிடைக்கிற நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், தர்ம காரியங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாராலையும் கோயிலில் கும்பாபிஷேகத்துங்களில் கலந்துக்க முடியாது. சரிங்களா? பூர்வ கும்ப மரியாதை ஏற்றுக்க முடியாது. அப்படி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு 10ஆம் பாவம் வலுப்பெற்று இருக்கணும். அப்போ தான் கும்ப கலையங்களை கூட கையில் ஏந்த முடியும். வேறொரு பதிவில் சந்திக்கிறேன். நான் வதனி. நன்றிகள் ஆயிரம்.